இந்த ஒரு நாள் உன் மகன் ஈடு மாட்டான். நானே சொல்றேன். பாப்போம். எங்க செத்து கிடந்தாலும் அது நான் தான். எங்க செத்து கிடந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. என்ன நடந்துட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டில் எனக்கு புரியலை. இன்றைக்கி காலையில், அதாவது பார்த்திங்கன்னா மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அட்வொகேட் அவர்கள் வந்து நெல்சன் அவர்கள் அவர்களோட வீடு புகுந்து வந்து அவரோட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கோன்னு சொல்லி அவரை அடித்து அருவாப்படுத்தி வெட்டதுக்கெலாம் போயிருக்காங்க. இது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய குற்றங்க. அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அடிக்க போயிருக்கிறோம். அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னா, உங்களுக்கு உங்களோட இதை பற்றி பேசியிருக்காருன்னா நீங்கள் அது ரிலேட்டடாக கேஸ் போடுங்க. போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குது? நீங்கள் டேரெக்டாக அருவாவை தூக்கலாமா? நமக்கு அதுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க கேட்குறேன். மிஸ்டர் ராஜா, நீங்கள் வந்து அவர் கேட்டது கரெக்டு தானே? நெல்சன் அவர்கள் கேட்டது என்ன தப்பு இருக்குது? யானை காவலம் விற்கிறீங்க, என்ன மாதிரி பாமரப்பட்ட மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்து உடம்பு நல்லா இதாகணும்னு சொல்லி விற்கிறீங்க. எங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதுக்கான ப்ரூஃபே இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பாட்டு விற்பீங்க. அதை தட்டி கேட்டாக்கி நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா? இதை மன்னிக்க முடியாதுங்க. மக்களே யோசிச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் நெல்சன் அவர்களுக்காக வந்து இதை பண்ணுங்கள். ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் தேடி தேடி மக்களுக்கு சரியான வச்சை வந்து புகுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நமக்கு வேணும். ஓகேங்களா?